நீங்களும் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வராததில்லை, எங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வராததில்லை, எங்களுடைய வாழ்க்கையில நிந்தனைகள், அவமானங்கள், துக்கங்கள் வராததில்லை. அனுதினமும் வருகிற போராட்டங்கள், அனுதினமும் வருகிற பிரச்சனைகளை ஜெயம் எடுக்கிற கிறிஸ்துவர்களோடு கூட இருக்கிறார். ஆமே, போராட்டங்கள் தோல்வியிலே முடியாது, போராட்டங்கள் ஜெயம் உள்ளதாக முடியும். உடன்படிக்கை பெட்டியிலே இருக்கிற பொருட்களில ஒரு பொருள் மண்ணாண்ட பொற்பாத்திரம். ஏன் அந்த மண்ணாண்ட பொற்பாத்திரத்தை உடன்படிக்கை பெட்டியில் வைக்கும்? அன்றைக்கு தேவையான மண்ணாவை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தான் போய் அந்த பாத்திரங்களை நிரப்ப வேண்டும். ஆகவே ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடை பெறுவதுமாயிருந்தால் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நீங்கள் தேடுவதுமாக இருக்க வேண்டும். எப்படி அவர்கள் ஆவிக்குள்ளாக ஜெயம் எடுத்தார்கள். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல பின்னடைவுகள் வருகிற பொழுது எப்படி நாங்கள் அந்த பின்னடைவிலிருந்து முன்னேறுகிறது குறித்து நாளிலே ஆண்டவர்களோடு பேசுவாராக. அவை சூழ்நிலையில் மூழ்கி போகிறவர்கள் அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவதாக நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நானும் நீங்களும் அழைக்கப்பட்டது நோக்கம் எங்களுடைய சத்துருக்களை மேற்கொள் அழைக்கப்பட்ட நாங்களுடைய சத்துரு கைகளில் வாழ்ந்து போகும்படி அழைக்கப்படவில்லை. பாருங்கள், ஆண்டவருக்கு ஒரு என்ன சொல்வது, இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி கொடுக்க வேண்டிய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் எடுக்க வேண்டிய அப்படி பயம். புறஜாதிகளுக்கு தேவனுடைய நாமத்தை கேட்டாலே பயம். இந்த தேவனா இவர் எகிப்திலே வல்லமையுள்ள காரியங்களை செய்தாலே பாலைவனத்தில் ஒரு கூட்டம் நடந்து போகிறது, அத்தனை பேருக்கும் பயம். ஏனென்றால் அவர்களுடைய இருக்கிற தேவன் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்குரைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். அப்படிப்பட்ட ஜனம் ஏன் நீங்கள் தோல்வி அடைந்தார்கள்? அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேச போறாங்க. நானும் நீங்களும் இஷ்டவேல். நாங்கள் எத்தனை பேர்? 4000 பேர் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் மௌனமாக இருந்தார். ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. இன்றைக்கு ஏன் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்? ஏன் அந்த நாள் ஏன் தோல்வி வந்தது? தேவனுடைய உடன்படிக்கையை குறித்து அவர்கள் என்ன செய்யவில்லை? முதலாவது இணைக்கவில்லை. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை யுத்தத்துக்கு கொண்டு போக என்ன செய்திருந்தார்கள்? மறந்து விட்டார்கள். தேவனுடைய பெட்டியை மறந்தார்கள். சரி, தேவனுடைய பெட்டியை தான் மறந்தாலும் பரவாயில்ல. சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியுடைய வார்த்தை அன்றைய நாட்களிலே இஸ்ரவேலருக்கு நாம் இருந்தது. ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, சாமுவேல் நாங்கள் அந்த பெலிஸ்தரோடு யுத்தம் செய்ய நாங்கள் போகலாம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கேட்டிருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? தங்களுடைய பலத்தை நம்பினார்கள், தங்களுடைய யுத்த அனுபவத்தை நம்பினார்கள். தேவனுடைய வார்த்தையுடைய தங்களால் பெலிஸ்தர்களை ஜெயிக்க முடியும் என்று நம்பினார்கள். பலமுறை தேவனுடைய பிரசன்ஸ், அதாவது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எதுக்கு அடையாளம் இருக்கின்றார்? தேவனுடைய பிரசன்ஸ். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டியிலும் நாங்கள் வெற்றி தான். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே இந்த ஒரு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். யாவரையும் என் அன்பு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் அவர்களுடைய கிருபை உள்ளது. அல்லேலூயா. நேரம் மாறினாலும் கர்த்தர் மாறாதவராக. ஆகவே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் நாங்கள் அவைகளை தியானிக்கிறவர்களாய் வீடுகளிலே திரும்ப மறுபடியுமாய் அந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது ஆண்டவர் பேசுவார். ஆமென். உடன்படிக்கை பெட்டியிலே இருக்கிற பொருட்களில ஒரு பொருள் மண்ணாண்ட பொற்பாத்திரம். ஏன் அந்த மண்ணாண்ட பொற்பாத்திரத்தை உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கிறார்கள்? அன்றைக்கு தேவையான மன்னாவை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தான் போய் அந்த பாத்திரங்களை நிரப்ப வேண்டும். ஆகவே ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடை பெற வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நீங்கள் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் அந்த மன்னா என்ற வார்த்தை. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தை உண்மையுள்ளது. ஆகவே வார்த்தையின் சத்தியத்தை இன்னும் நாங்கள் இந்த வார்த்தையின் வெளிப்பாடு எங்களுக்கு வர வேண்டுமா என்றால் நாங்கள் தான் அந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? வாசித்து அந்த வார்த்தையுடைய வெளிப்பாடு தேவனிடத்தில் அனுதினமும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நாளைக்கு புதியதாக என்னுடைய வாழ்க்கையை அது கிரியை செய்ய வல்லமை உள்ளது. இன்றைக்கு இருக்கிற வார்த்தை நாளைக்கு அது புதிய ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க முடியும். எனக்கு கொடுக்கிற வெளிப்பாட்டை விட உங்களுக்கு வருகிற ஒரு வெளிப்பாடு அந்த வார்த்தை மூலம் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வெறுமனே வார்த்தைகளை கேட்டுட்டு நாங்கள் போகிறவர்களாய் இல்லாமல் வார்த்தையின்படி வளர, வார்த்தையின்படி வாழ தேவனைகளை அர்ப்பணிப்பாராக. இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 4வது அதிகாரம். ஒரு சில காரியங்களில் நாங்கள் இந்த 4வது அதிகாரத்திலிருந்து
ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை. உங்களுக்கு தெரிந்த சம்பவத்தில் இருந்து தேவாவியானவர் பேசுவாராக. வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு போராட்டங்கள், ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு கவலைகள் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையிலே எப்படியாயும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்படி வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றதை குறித்து இன்றைய நாளிலே ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. நாங்கள் ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜெயிக்க பிறந்த நாங்கள், ஜெயம் எடுக்க பிறந்த நாங்கள் பல முறை என்ன செய்கிறோம் என்றால் தோற்று போகிறோம். வாழ்க்கையிலே பல முறை என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் இழந்த நிலைமை, தோல்வியுற்ற நிலைமை ஏன் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு வருகிறது? ஏன் என்றதை இன்றைய நாளிலே ஆராய்ந்து பார்க்க போறோம். நானும் நீங்களும் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வராதது இல்லை, எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வராதது இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில நிந்தனைகள், அவமானங்கள், துக்கங்கள் வராதது இல்லை. அனுதினமும் வருகிற போராட்டங்கள், அனுதினமும் வருகிற பிரச்சனைகளை ஜெயம் எடுக்கிற கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். ஆமே. போராட்டங்கள் தோல்வியிலே முடியாது, போராட்டங்கள் ஜெயம் உள்ளதாய் முடியும். ஆகவே ஒரு காரியத்தை 1 சாமுவேல் 4வது அதிகாரத்திலிருந்து இன்றைய நாளில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வருகிற பிரச்சனைகளை எப்படி அவர்கள் ஆவிக்குள்ளாக ஜெயம் எடுத்தார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களாய் ரட்சிக்கப்பட்டது நல்லது. தேவனுடைய வார்த்தை எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறபடியா ஒரு விதத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். புதிய வரைக்கும் நான் யோசித்தேன், ஆண்டவரே இந்த வார்த்தையை புதிதாக வருகிற கூட சிலர்கள் அவர்களுக்கு அது விளங்காது. ஆனா ஒரு விதத்தில் ஆண்டவர் நல்லவர். ஆமென். எத்தனை நாட்களுக்கு முதல் இந்த வார்த்தையை நான் ஒவ்வொரு முறையும் தேவன் வார்த்தைகளை கொடுக்கிற பொழுது நான் எழுதி வைத்து அதை மைண்டில் வைத்து யோசிக்கிற பொழுது புதிய 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 காரியங்களை கொடுப்பார்த்தேன். இந்த சம்பவம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல அதே தினம் ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில பல பின்னடைவுகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில பல பின்னடைவுகள், இயேசுவை சொந்த இறைச்சலாக ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியாதபடிக்கு சூழ்நிலைகள். இன்றைக்கு நாங்கள் இருக்கிற எல்லாருமே ஆண்டவரை சொந்த இறைச்சலாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல பின்னடைவுகள் வருகிற பொழுது எப்படி நாங்கள் அந்த பின்னடைவில் இருந்து முன்னேறுகிறது குறித்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுவாராக. ஆமென். சூழ்நிலையில மூழ்கி போகிறவர்கள் அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவதாய் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பயப்படுகிறதில்லை, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போகவில்லை. வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து அவைகளை மேற்கொள்ளத்தக்க பலனையும் திராணியையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் நல்லவர். இன்றைக்கு எங்கள் மத்தியில் அவர் உலாவியவர். நல்ல ஒரு ஆராதனை கூட ஆண்டவரை கடன் சொல்லுவார். 2 வார்த்தை சொல்றாருத்தான். 2 என்னுடைய நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியில் நான் இருப்பேன். ஆகவே ஒரு மனம் பரிசுத்தம் எல்லாம் இருக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர்கள் மத்தியில் அவர் பெரிய செய்ய வல்லவர்களாக இருக்கிறார். வாசிங்கள் 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபெனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்கூடிய எத்தனை பேர்? 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். யார் இந்த ஜனங்கள்? இஸ்ரவேலர், தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள், சத்துருவை மேற்கொள்ள வேண்டிய ஜனங்கள், நம்முடைய ஓங்கிய கையினாலும் புயத்தினாலும் எகிப்திலிருந்து வல்லமையுள்ள அற்புதங்களால் விடுவித்த ஜனங்கள் இப்ப யாருடைய கைகளிலே வாழ்ந்து போகிறார்கள் என்று சொன்னால் சத்துருவின் கையில், பெலிஸ்தருடைய கையில். பெலிஸ்தரை மேற்கொள்ள வேண்டிய இஸ்ரவேலர். நானும் நீங்களும் அழைக்கப்பட்டது நோக்கம் எங்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ள அழைக்கப்பட்ட நாங்களுடைய சத்துருவின் கைகளில் மாண்டு போகும்படி அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. வருகிற போராட்டங்கள், வருகிற பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு.
ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அந்த பிரச்சனையிலே கிடக்கும்படி நாங்கள் அழைக்கப்படவில்லை. பிரச்சனையில தோல்வியோடு அழைக்கப்படவில்லை. பிரச்சனையில ஜெயம் பெற நாங்கள் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவருக்கு ஒரு என்ன சொல்றது, இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி கொடுக்க வேண்டிய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் எடுக்க வேண்டிய, அப்படி பயம். புறஜாதிகளுக்கு தேவனுடைய நாமத்தை கேட்டாலே பயம். இந்த தேவனா, இவர் எகிப்தில் வல்லமையுள்ள காரியங்களை செய்தாலே பாலைவனத்தில் ஒரு கூட்டம் நடந்து போகிறது, அத்தனை பேருக்கும் பயம். ஏனென்றால் அவர்களோடு இருக்கிற தேவன் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்குரைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். அப்படிப்பட்ட ஜனம் ஏன் இங்க தோல்வி அடைந்தார்கள்? அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேச போறாங்க. நானும் நீங்களும் இஸ்ரவேலர், நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நானும் நீங்களும் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், நானும் நீங்களும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் நிலைநாட்டி இருக்கிறார். தம்முடைய சித்தத்தை செய்யும்படி, தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டு நிலைநாட்டி இருக்கிற நானும் நீங்களும் ஜெயம் எடுக்க வேண்டிய காரியங்களை ஜெயம் எடுக்காமல், அழிக்க வேண்டிய சத்துருவை அழிக்காமல் பல முறை நானும் நீங்களும் தோல்வி அடைகிறோம். ஆண்டவருக்கு அது ஒரு அவமானம், ஆண்டவருக்கு ஒரு வருத்தம். ஏன் அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜெயம் எடுக்கத்தான் பிறந்தவர்கள், மேற்கொள்ள பிறந்தவர்கள், மேற்கொள்ள அழைக்கப்பட்ட சந்ததி, இஸ்ரவேல் சந்ததி. எத்தனை பேர்? 4000 பேர் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் மௌனமாக இருந்தார். ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. இன்றைக்கு ஏன் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்? ஏன் அந்த நாள், ஏன் தோல்வி வந்தது? அடுத்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கையை குறித்து அவர்கள் என்ன செய்யவில்லை? முதலாவது நினைக்கவில்லை. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை யுத்தத்துக்கு கொண்டு போக என்ன செய்து விட்டார்கள்? மறந்து விட்டார்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இவ்வளவு நாட்களாய் பல வெற்றிகளை பெற்றுக் கொண்டு வந்தவர்கள், பல யுத்தங்களை சந்தித்தவர்கள், பல யுத்தங்களிலே ஜெயம் எடுத்த இஸ்ரவேலர் இந்த யுத்தத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களால முடியும். தேவனுடைய பெட்டி தேவையில்லை. தேவனுடைய பெட்டியை விட தங்களுடைய அனுபவம், தங்களுடைய பலம், தங்களிட்ட இருக்கிற ராணுவ பலம், தங்களிட்ட இருக்கிற வீரர்கள் தங்களுடைய சுய பலத்தை சார்ந்தது நிமித்தமாக இந்த யுத்தத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தோல்வி அடைகிறார்கள். எனக்கு நான் இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த போது ஒரு கேள்வி வந்ததே. ஆரம்பத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தார், சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலருக்கு எல்லாம் வந்தது. அப்ப அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்றால், சாமுவேலுடைய வார்த்தை, மேல் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பேசேர் பாவட்டும் எப்படி இருந்த விளங்கில் ஒரு தீர்க்கதரிசி. நியாயாதிபதிகளுடைய காலம், ராஜாக்கள் வராத காலத்திலே ஏன் இஸ்ரவேலர்கள் இந்த தேவனுடைய வார்த்தைக்காக கேட்டிருக்கலாம், தேவ வார்த்தையை கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த இந்த யுத்தத்தை போய் நின்றது பாருங்க, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் செய்ய புறப்பட்டு இஸ்ரவேலர் தான் புறப்பட்டார்கள். பெலிஸ்தர் வரவில்லை. யார் புறப்பட்டது? இஸ்ரவேல். அப்ப ஏன் புறப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு ஏன் சொல்லி முடிக்கவில்லை? தேவனுடைய பெட்டியை மறந்தார்கள். சரி, தேவனுடைய பெட்டியை தான் மறந்தாலும் பரவாயில்ல. சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியுடைய வார்த்தை அன்றைய நாட்களிலே இஸ்ரவேலருக்கு இருந்தது. ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, சாமுவேல், நாங்கள் அந்த பெலிஸ்தர்களோடு யுத்தம் செய்ய நாங்கள் போகலாம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கேட்டிருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? தங்களுடைய பலத்தை நம்பினார்கள், தங்களுடைய யுத்த அனுபவத்தை நம்பினார்கள். தேவனுடைய வார்த்தை விட தங்களால் பெலிஸ்தர்களை ஜெயிக்க முடியும் என்று நம்பினார்கள். பல முறை தேவனுடைய பிரசன்ஸ், அதாவது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எதுக்கு அடையாளமா இருக்கட்டா? தேவனுடைய பிரசன்ஸ் தான். ஹல்லேலூயா. தேவனுடைய பெட்டி இருந்து அங்க வெற்றி தான். தேவனுடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை இருந்துச்சுன்னு சொன்னா அங்க ஜெயம் தான். ஆனால் இன்று அவர்கள் அதை விட எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? தங்களுடைய திறமைகள், தங்களுடைய காரியங்கள், தாங்கள் வெற்றி எடுப்போம் என்று சொல்லி போனது நிமித்தமாக 4000 பேரை இழந்து போனார்கள். ஆகவே நானும் நீங்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். அன்றைக்கு சாமுவேலுடைய வார்த்தை எப்படி இஸ்ரவேலருக்கு எல்லாம் வந்ததோ, அது போல இன்றைக்கு அனுதினமும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்துல இந்த வார்த்தை வந்து கொண்டுதான் இருக்கு. பலமுறை எங்களுக்கு வருகிற போராட்டங்கள், எங்களுக்கு வருகிற நிந்தைகளை ஆண்டவரிடம் கேட்காமல் நாங்களே அதை தீர்மானித்து, நாங்களே அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர, நாங்களே செய்ய படிக்க எங்களிடம் பலத்தால் நாங்கள் முயற்சிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தோற்று போவோம்.
ஆவிக்குரிய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை அனுதினமும் நீங்கள் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கு யுத்தத்துக்கு போகிறதுக்கு தேவனுடைய பெட்டி எப்ப இஸ்ரவேலுக்கு ஞாபகம் வந்தது என்று சொன்னால் யுத்தத்தில தோற்றதற்கு பிற்பாடு. பல முறை நானும் நீங்களும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வழிகிறோம், ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம், வாழ்க்கையில முன்னேறும்படியான முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் எடுத்து வைத்து ஏதாவது ஒரு தோல்வி அடைந்ததுக்கு பிற்பாடுதான் நானும் நீங்களும் தேவ சமூகத்தை பல முறை நினைக்கிறவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேலர் ஒருவேளை நினைத்திருக்கலாம், ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் எங்களோடு இருக்கிறார், யுத்தத்தில் வெற்றி கொடுத்தவர் எங்களோடு இருக்கிறார், எகிப்தில் இருந்து எங்களை அழைத்து வந்த தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று அவர்கள் என்ன செய்திருக்கலாம், நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையாக அவர்களோடு அன்றைக்கு ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இருந்தா ஏன் தோல்வி? அல்லேலூயா. ஆகவே ஜெயம் எடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாங்க பலவேளை என்ன செய்யலாம், தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாய் அவருடைய பிரசன்ஸ், அவருடைய அந்த பிரசன்னத்தை அனுபவி கேட்க வேண்டும். ஆண்டவரே, இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, இந்த பிரச்சனையை நான் என்ன செய்ய ஆண்டவரே? இப்படி ஒரு தீர்மானத்தை நான் எடுத்து என்னுடைய குடும்பம் சம்பந்தமாய், என்னுடைய பிள்ளைகள் சம்பந்தமாய், என்னுடைய திருச்சபை சம்பந்தமாய், என்னுடைய ஊழியங்கள் சம்பந்தமாய் நான் எடுக்கிற தீர்மானங்களை எடுக்கிறதில் கொடுக்க தேவ சமூகத்தை நானும் நீங்களும் நாடுகிறவர்களாய் அதை விரும்புகிறவர்களாய் இருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக என்ன செய்யும், ஜெயத்தை கட்டளையிடுவான். அல்லேலூயா. எங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, தேவனுடைய பெட்டியை குறித்து நினைவில்லை. இரண்டாவது, சாமுவேலுடைய வார்த்தை அன்றைக்கு இருந்த நாட்கள். சாமுவேலுடைய வார்த்தை இருந்த பொழுது சாமுவேல்கிட்ட கேட்டிருக்கலாம், நாங்கள் யுத்தத்துக்கு போகலாமா, இந்த யுத்தத்தை செய்யலாமா, நாங்கள் பின்தொடரலாமா என்று சொல்லி ஒரு வார்த்தையோட தங்களுடைய பலத்தை நம்பி போனது நிமித்தமாய் 4000 பேர் அன்றைக்கு இழந்தார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் பல முறை நாங்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தது தப்பே இல்லை. அவர்கள் நினைத்திருக்கலாம், இம்மட்டும் நடத்தி வந்த ஆண்டவர் என்ன செய்கிறார், இனியும் நடத்துவார், எங்களோடு இருக்கிறார். பல யுத்தங்கள் வெற்றியை கண்டவர்கள், தோல்வியை காணாதவர்கள், ஜெயம் எடுத்தவர்கள் ஆண்டவர் இருக்கிறார் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த காரியத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு சாதகமான பதிலை கொடுக்கவில்லை, தோல்வி. ஆகவே நானும் நீங்களும் இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ஒருவரை நினைக்கலாம், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் செய்கிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் தயவு பண்ணுவா, எல்லா பிரச்சனையிலும் ஆண்டவர் ஜெயம் எடுக்க உதவி செய்வார் என்று நினைத்து நாங்கள் பல வேளையில பல காரியங்களில் தோற்று போக வாய்ப்பு இருக்கு. எந்த சூழ்நிலை ஆனாலும் தேவனுடைய கேட்கிறவர்களா, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களா, அவருடைய பிரச்சனத்தை அணுகுகிறவர்களால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். பாருங்க, அந்த நான்கு மறுபடியும் வாசிங்க 3வது வசனத்தையே. இஸ்ரவேலர் ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்த போது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது. கர்த்தரா பெலிஸ்தருக்கு விரோதமாக முறியடித்தது? தாங்கள் யுத்தத்தை செய்தது, தாங்கள் யுத்தத்துக்கு போனது, தங்களுடைய விருப்பத்துக்கு காரியம் செய்தது. ஆனால் யாரை சாட்டுகிறார்கள்? கர்த்தரை சாட்டுகிறார்கள். ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். பல காரியங்களில் எங்களுடைய விருப்பத்துக்கு, பல காரியங்களில் எங்களுடைய சித்தத்துக்கு, பல காரியங்களை எங்களுக்கு நன்மை விளைவிக்கும் என்று செய்து போட்டு கடைசியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் யாரை சாட்டுகிறோம்? ஆண்டவரை சாட்டுகிறோம், ஆவியானவரை சாட்டுகிறோம். நாங்கள் நீங்களும் ஒன்றை நிதானித்து பாருங்கள். இன்றைக்கு மூப்பர்கள் இஸ்ரவேல் அதைத்தான் செய்தார்கள். தாங்களே யுத்தத்துக்கு போனார்கள், தோற்ற பொழுது ஆனால் யாரை சொல்லுகிறார்கள்? கர்த்தர் தோற்க பண்ணினார். கர்த்தர் செய்யவே ஆண்டவர் தோற்கடிக்க பண்ணுகிற தேவன் அல்ல, எதிரியை தான் தோற்கடிக்க பண்ணுவாருடைய. எங்களையும் உங்களையும் இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எப்பொழுதும் என்னாலும் வெற்றியை தான் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே தேவனை எந்த நிலையிலும் நாங்கள் சாட்டக்கூடாது. பல வழியில் எங்களுடைய சுய விருப்பங்களிலே சில காரியங்களை செய்து போட்டு, எங்களுக்கு விருப்பமானவைகளை செய்து போட்டு, எங்களுடைய சித்தத்தை செய்து போட்டு ஆண்டவரை நாங்கள் சாட்டுகிறவர்களாய் நாங்கள் நீங்களும் என்ன செய்து விடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். அப்படியே மத்தியிலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவாவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள்.
ஓப்னிய பினேகாசும் எங்கே இருந்தார்கள்? தேவனுடைய பெட்டிக்கு பக்கத்துல. சீலோவாமிலே ஓப்னிய பினேகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு அருகிலே இருந்தார்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள்? பொல்லாதவர்கள். எங்கே இருக்கிறார்கள்? தேவனுடைய பெட்டிக்கு பக்கத்தில். இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு அந்த ஒப்னிய பினேகாசும் தேவனுடைய பெட்டியிலே இருந்ததுனால அவர்களுக்கு தேவன் சார்பானவர்கள் என்று அல்ல, அவருடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறார்கள் என்று பார்க்கல. ஆண்டவர் இருதயங்களை பார்க்கிறவர். அவருடைய வாழ்க்கை முறையை தப்பாக. ஒப்னிய பினேகாசும் தேவனுடைய பெட்டிக்கு பக்கத்தில் இருந்தார்கள், ஆனால் ஆண்டவரோடு இருக்கவில்லை. அவருடைய இருதயங்கள் என்ன செய்யப்பட்டது? அசுத்தம், பாவமான காரியங்களை செய்த பரிசுத்தம் இல்லாதவர்கள் தேவனுடைய பெட்டி அண்டையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற பொழுது ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி வருகிறது என்றதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தபோது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆர்ப்பரிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். ஆனால் அந்த துதி சத்தம் அவர்களுக்கு ஜெயமாக மாறினதா? 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப் போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலம். பெட்டி இல்லாம எத்தனை பேர் மரித்து போனது? 4,000. இப்ப தேவனுடைய பெட்டி வந்து எத்தனை பேர் மரித்து போறாங்க? அப்ப என்ன நடந்தது? தேவனுடைய பெட்டியை தானே வாஞ்சித்தார்கள், தேவனுடைய பிரசன்னம் தானே வாஞ்சித்தார்கள், கர்த்தரை தானே வாஞ்சித்தார்கள், கர்த்தரை தானே தேடினார்கள். தேவனுடைய பெட்டி வந்தா ஜெயம் தானே. ஒரு உடன்படிக்கை பெட்டி. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார் அவருடைய பிள்ளைகளோடு. இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கண்டு பிரித்தெடுத்து உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்கள் கடந்து சென்ற நாட்களில் எல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்ட தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி யுத்த களத்துக்கு வருகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஆர்ப்பரிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், மகா சத்தமிட்டார்கள், பூமி அதிரத்தக்கதாக நுழங்கினார்கள். ஆனால் வெறும் சத்தம் மாத்திரம்தான், தேவன் அங்கே இல்லை. அல்லேலூயா. ஜெயம் சத்தத்தில் அல்ல, ஜெயம் எங்கே இருக்கிறன்னு சொன்னால் பரிசுத்தத்தில். நானும் நீங்களும் சத்தத்தை போடலாம், நானும் நீங்களும் ஆண்டவரை அறிந்து நாங்கள் நம்முடைய வாழ்க்கை வேறொரு விதத்தை வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை ஆராதித்து எந்த பிரயோசனமுமே இல்லை. தேவன் விரும்புகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் தான் நிச்சயமாக ஜெயம். இன்னைக்கு பாருங்கள், அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை வாஞ்சித்தார்கள். இன்னைக்கு தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற அநேகர் உண்டு. ஆண்டவரை உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு பாருங்க, உடன்படிக்கை பெட்டி அவர்கள் அன்றைக்கு நம்பினார்கள். உடன்படிக்கை பெட்டி வந்தால் தங்களுக்கு வெற்றி. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரோடு எப்படியான உறவு இருக்கிறார்கள், தொடர்பு இருக்கின்றது முக்கியம் அல்ல. இந்த பரிசுத்த வேதாகம் இருந்தால் தங்களை காப்பாற்றும் என்று நம்புகிறார்கள். ஏதாவது ஒரு சிலுவை ஒரு குரிசை தூக்கி நெச்சில போட்டால் தங்களை அசுத்தத்துக்கு பாதுகாக்கும் என்று நம்புகிறார்கள். அநேகர் வியாதி நேரத்தில் இந்த பைபிளை வைத்து தலைமாட்டுகளை வைத்துட்டு படுத்துட்டா இந்த வேதாகம பாதுகாக்கும் என்று நம்புகிறார்கள். அப்படி ஏங்க அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள உடன்படிக்கை பெட்டி போய் ஏற்பட்ட அழிவு பயங்கர. 30,000 காலாட்கள் மரித்து போனார்கள். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். ஆமென். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் இருக்கிற நாங்கள் எதற்காக உடன்படிக்கை பெட்டியை வாஞ்சிக்கிறோம்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்காக உடன்படிக்கை பெட்டியை வாஞ்சித்தார்கள்? ஒரு ஜெயம் வேணும், எப்படியாவது இந்த யுத்தத்தில் வெல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் உடன்படிக்கை பெட்டியை வாஞ்சித்தார்கள். எவருடைய தேவனை அவர்கள் முதன்மைப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. எப்படியாவது பெட்டி வந்தா தங்களுக்கு வெற்றி என்றுதான் நினைத்தார்கள். ஆனா பெட்டியை விட சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சர்வவல்ல ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இன்னைக்கு இந்த ஒப்னி பினேகாசுடைய சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய வாழ்க்கையில பெட்டியில இருந்தார்கள், பெட்டிக்கு அருகில இருந்தார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனா அவருடைய வாழ்க்கையில என்ன இல்லை? பரிசுத்தம். ஆண்டவர் அவர்களை அழிக்க வேண்டும் என்று சாமுவேலுக்கு ஏற்கனவே சொல்லிட்டார். ஆக எங்கே நிற்கிறோம்? பரிசுத்தம் உள்ள தேவ சமூகத்தில் நிற்கிற நாங்கள் ஒரு விஷயம் நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். அந்த உடன்படிக்கை பற்றி நான் ஆரம்பத்தில் கேட்டபடி உடன்படிக்கை பட்டிக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்கு? 10 கட்டளை, மண்ணாண்ட புட்டாத்திரம், ஆரோனுடைய கோல்,
இந்த உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்துக்கு, அவருடைய பிரசன்ஸுக்கு அடையாளம் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஒரு மனிதன் வருகிற பொழுது இந்த 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். 10 கட்டளைகள் இருந்தபடி அந்த கட்டளைகளின்படி அவருடைய சமூகத்தில் நாங்கள் வருகிற பொழுது நானும் நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி முதலாவது நடப்போம். 2வது மன்னா அந்த பொற்பாத்திரம், அதாவது அவருடைய பிரசன்ஸுக்குள்ள வருகிற பொழுது எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் மன்னாவை பெற்றுக்கொண்டால் அது போல இந்த மன்னா அந்த வார்த்தை எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு வழிபாட்டை கொண்டு வரும். மற்றது ஆரோனுடைய கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள போன பொழுது என்ன நடந்தது? துளிர்த்தது. எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய சுபாவங்கள் இந்த உடன்படிக்கை அவருடைய பிரசன்ஸுக்குள்ள போகிற பொழுது ஒரு கனி உள்ள வாழ்க்கை நிச்சயமாகவே வாழ்வாகும். இந்த கனியுடைய வாழ்க்கையில் கனி இல்லாத காரணம் என்ன? தேவ பிரசன்ஸ்ல அவர்கள் என்ன செய்கிறது? இல்லை. எப்படி அந்த ஆரோனுடைய ஒரு கோல் தான் ஆனா உடன்படிக்கை பெட்டிக்குள்ள போன பொழுது அந்த போதுமை பலன்களை கொடுத்தது என்று வேதாகமம் சொல்கிறது. அதுபோல எங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போகிற பொழுது நிச்சயமாகவே கனிகளுள்ள வாழ்க்கை வரும். ஆவிக்குரிய கனிகளை விட அநேக கனிகள் ரோமரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்தி சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், அவர்களுக்காக விழித்து, அப்படி அநேக கனிகள், நற்கிரியைகளை செய்யக்கூடிய கனிகள், அநேக கனிகளை நானும் நீங்களும் என்ன செய்யலாம்? வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறுவோம். ஆகவே முதல் இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி கர்த்தருடைய பெட்டியை இணைக்க மறுத்தார்கள், கொண்டு போக மறுத்தார்கள். 2வது தோல்வி பெட்டியை கொண்டு வந்தார்கள் தான். ஆனால் பெட்டி, அவர்களுடைய நம்பிக்கை என்ன? பெட்டி தங்களை காப்பாற்றும். பல வேளைகளில தேவனை முதன்மைப்படுத்த அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? தவறி விடுகிறார்கள். ஆண்டவரை என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே தேவனை நானும் நீங்களும் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு தோல்வி அன்னைக்கு பாருங்க முதன்மைப்படுத்தவில்லை. இன்னைக்கு அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை முதன்மைப்படுத்த, தேவனுடைய உடன்படிக்கை பற்றி அவர்கள் முதன்மைப்படுத்தவே இல்லை. ஒரு தோல்வி வந்தோட என்னத்துக்காக கொண்டு வந்த நோக்கம் என்னது? வித்தியாசம். அவர்கள் கொண்டு வந்த நோக்கம் உடன்படிக்கை பற்றி வல்லமை உள்ளதுதான். அதே உடன்படிக்கை பற்றி பிடிபட்டு அன்றைக்கு பெலிஸ்தருக்கு போய்க்க செய்த காரியம் பயங்கர வல்லம் உள்ளது. தாகோன் என்ற இடத்துல வைக்க தாகோன் தெய்வமே விழுகிறது. உடன்படிக்கை பட்டியை நிமித்தமாக அவர்கள் மூல வியாதியால் பாதிக்கப்பட்ட உடன்படிக்கை பட்டியை வைத்திருக்க முடியாமல் திரும்பி என்ன செய்து விட்டார்கள்? அனுப்பிவிட்டார். அப்பே அந்த உடன்படிக்கை பட்டியை வைத்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி. அல்லேலூயா. என்ன நோக்கத்துக்காக அந்த உடன்படிக்கை பட்டி அங்க கொண்டு வந்தார்கள்? எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். ஆண்டவர் என்னையும் உங்களையும் ரட்சித்தது நோக்கம் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வருதான் உண்மை. ஆனால் நானும் நீங்களும் எதற்காக ஆண்டவரை நேசிக்கிறோம்? எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம்? வெற்றிக்காக மாத்திரமல்ல. அல்லேலூயா. வெற்றிக்காக ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளணும் என்றதற்காக வேண்டி நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் நாடுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவரோடு உறவாட, அவர் படைத்தது நோக்கம், மனுஷனை உண்டாக்கின நோக்கம் அவனோடு உறவு கொள்ள வேண்டும். அநேகர் இன்மைக்காக மாத்திரம், வாழ்க்கைக்காக மாத்திரம் ஆண்டவர் என்ன செய்கிறார்கள்? தேடுகிறார்கள். ஏன் தேடுகிறோம் என்பதை விட எதற்காக தேடுகிறோம் என்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமானது. ஏன் ஒன்றை செய்கிறோம் என்றது 4 பேர் நீங்க பார்க்கலாம். நான் ஏன் இதை பிரசங்கம் பண்றேன் என்றது நீங்க 4 பேர் பார்க்கலாம். ஆனா எதற்காக நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பார்ப்பார். இந்த ஊழியத்தை நாங்கள் ஏன் செய்கிறோம் என்றது 10 பேருக்கு தெரியும். ஆனா எதற்காக செய்கிறோம் என்பதை ஆண்டவர் மட்டும்தான் அறிவார். அல்லேலூயா. ஏன் அந்த பெட்டியை கொண்டு வருகிறார்கள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் வேணும். உண்மையான தேவனை அவர்கள் நேசிக்கவில்லை, ஆண்டவரை விரும்பவில்லை, தங்களுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை. எப்படியாவது வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், எப்படியாவது அசுத்தமான காரியங்களை செய்யலாம். ஆனா என்ன தேவை? வெற்றி தேவை. எப்படியாவது உடன்படிக்கை வெட்டி வந்துடணும். உடன்படிக்கை வெட்டி வந்தா கர்த்தர் வந்ததுக்கு சமர். உண்மை. தேவனுடைய சமூகத்தில் வருகிற உண்மை, ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிற உண்மை, இங்க வருகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் சந்திக்கிறார். உண்மை. ஜெயம் கொடுக்கிறார். உண்மை. ஆனா அதை விட உண்மை, நான் இன்னும் ஆண்டவரோடு அதிகமாய் கிட்டி சேருவேன்.
ஆண்டவரை எதற்காக தேடுகிறேன் என்பதை நானும் நீங்களும் தேவ பிள்ளைகளாக எனக்கு உணர்ந்து கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கிறதா? எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நாங்கள் செய்கிறோமா? ஒவ்வொரு போராட்டங்களும் இன்னைக்கு தோல்வியில முடிகிறதில்லை. போராட்டங்களை ஆண்டவர் வெற்றிக்கு தான் வைத்திருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்காக உடன்படிக்கை பற்றிய நாடினார்கள்? எதற்காக உடன்படிக்கை பற்றிய விரும்பினார்கள் என்று சொன்னால், ஒரு வெற்றி பெற வேண்டும், எப்படியாவது இந்த சத்துருக்களை அழித்து போட வேண்டும். நானும் நீங்களும் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு அழைக்கப்படவில்லை. ஆண்டவரோடு உறவு கொள்ள, ஆண்டவரோடு நெருங்க, ஆண்டவரோடு ஐக்கியப்பட, பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டு பாருங்க. அவர்கள் தோல்விக்கு தங்களுடைய காரியத்தில் ஏதாவது பாவமான காரியம், ஆண்டவர் அருவருக்கிற காரியம் இருந்ததான்னு பார்க்கவே இல்லை இஸ்ரவேல் ஜனங்கள். அவருடைய ஒரே ஒரு நோக்கம், உடன்படிக்கை பெட்டி வந்தா எப்படியாவது ஜெயத்தை கற்று வேண்டும். நானும் நீங்களும் அப்படித்தான். எப்படியாவது இந்த உலகத்துல வாழ்கிறோம், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். இன்னும் ஆண்டவர் நல்ல தயவுகளை கொடுக்கணும், இன்னும் அநேக காரியங்களை செய்யணும், நல்லா படிப்பில முன்னேறணும், நல்ல காரியங்களை செய்யணும். ஆனா ஆண்டவரோடு இருக்கிற நெருக்க நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னா, சில வேளையில ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கம் எங்களுக்கு குறைவாக இருக்கும். கர்த்தர் நன்மை செய்கிறவர், அதுல 100% உண்மை. ஆண்டவர் கேட்கிற பொழுது கிருபை செய்கிறார். அதிகாரிகள் மத்தியில் தயவுகளை கட்டளையிடுகிறார். நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு கர்த்தர் அதிகமாய் செய்கிறார். நாங்கள் ஏதாவது ஒரு காரியங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஜெயம் எடுக்க வைக்கிறார், உண்மை. ஆனால் அதற்காக நானும் நீங்களும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளா என்ன செய்யக்கூடாது? மாறிவிடக்கூடாது. அன்றைக்கு உண்மையான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தங்களுடைய பக்கம் திரும்பவும் கர்த்தருடைய பெட்டியண்டிலே இருக்கிறார்கள். பாருங்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள், அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அன்றைக்கு இருந்த நாட்களிலே பாவமான வாழ்க்கை செய்தவர்கள் எங்கே இருந்தார்கள்? கர்த்தருடைய பெட்டிக்கு பக்கத்துல. ஒரு விஷயம் சொல்லப்போம், தேவ பிரசன்ஸை விரும்புகிற நாங்கள், அவருடைய சமூகத்தை விரும்புகிற நாங்கள், அநேக நேரத்தில் தேவனை நேசிக்கிற நாங்கள் ஆண்டவரோடு இன்னும் அதிகமாய் நினைக்க. எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம்? என்ன நோக்கத்துக்காக? வெளியே தெரியாது என்ன நோக்கத்துக்கு. அன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டுக்கு இயேசு என்ன செய்யப்பட்டிருந்தார்? அழைக்கப்பட்டிருந்தார். அழைக்கப்பட்டிருந்த பொழுது ஆண்டவருக்கு அவர்கள் ஒரு முதன்மை கொடுத்தார், ஒரு முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள், அழைத்திருந்தார்கள். அப்பொழுது குறைவு வந்தது. ஆண்டவர் இந்த குறைவை என்ன செய்தார்? நிறைவாக்கினார். ஆகவே ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அழைத்து வைத்திருக்கிற பொழுது, ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில முன்னுரிமை படுத்துகிற பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும், வியாதிகள் வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஆனால் இவைகளிலிருந்து ஜெயம் எடுக்கத்தான் ஆண்டவர் வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எனக்கு உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா நானும் நீங்களும் வாசி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய். இன்மைக்காக மாத்திரம், ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறது இஃப் இன் திஸ் லைஃப் ஒன்லி, வாழ்க்கைக்காக மாத்திரம் ஆண்டவரை நாங்கள் நம்புவோமாக இருந்தால் எல்லா மனுஷரையும் பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் நாங்கள். இந்த உலகத்துல வாழ தேவனைகளை அனுமதித்தது உண்மைதான். அழகான வாழ்க்கையை தேவன் இச்சத்தது உண்மைதான். தேவைகள் இருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த வாழ்க்கைக்காக நானும் நீங்களும் ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. அவரை உண்மையான இருதயத்தில் இருந்து நேசிக்க. அன்னைக்கு பாருங்க, அந்த எபிரேய புருஷர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்தார்கள்? ஆண்டவர் எங்களை காப்பாற்றினாலும் ஒன்றுதான், காப்பாற்றாமல் விட்டாலும் ஒன்றுதான். எரிகிறாக்கினி சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்லை, நிறுத்தின பொற்சிலைக்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்கிய மாட்டோம். அவருடைய தீர்மானத்தை பாருங்கள். ஆண்டவர் மேல் அவர்கள் கொண்டிருந்த ஒரு அன்பு, ஆண்டவர் மேல் அவங்களுக்கு இருந்த ஐக்கியம், ஆண்டவர் மேல் அவங்களுக்கு இருந்த நேசம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பெட்டியை வாஞ்சித்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், தங்களுக்கு எப்படியாவது பெலிஸ்தத்தை கையில் இருந்து ஒரு வெற்றி வேண்டும், ஒரு ஜெயம் வேணும் என்றது ஒரு வாஞ்சைதான் இருந்தது. அதனால உண்மை அவர்களுடைய சத்தத்துக்கு பெலிஸ்தர் பயந்தார்கள். பாருங்க, பெலிஸ்தர் அந்த 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். பெலிஸ்தர் 8வது வசனம் நினைக்கிறேன்.
இஸ்ரவேலில் எகிப்திலிருந்து அவர்களை சொல்கிறார்கள். 8வது வசனத்தை வாசிங்க. ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்து தேவர்கள். இது யார் சொல்லுகிறது? இஸ்ரவேல் தேவன் பாளையத்துக்கு வந்தார் என்று சொல்லுகிறார். பெலிஸ்தர் சொல்றாங்க. தேவனுடைய உடன்படிக்கை பற்றி பாளையத்துக்கு வந்துட்டேன்னா அவங்களுக்கு ஒரு பயம். வேற இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னார்? எகிப்தில பயங்கர வாதைகளினால எகிப்தியரை அடித்த தேவன். அப்ப இன்றைக்கும் ரட்சிக்கப்படாத அநேகருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியும், ஒரு பயம் இருக்கிறது. இது இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிற கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களை குறித்து அவங்க பயப்படுவார்கள். இவர்கள் ஆலயத்துக்கு போறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவரோடு இருக்கிறவர்கள் பயம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு பாருங்க, ஆனால் கிறிஸ்தவர்கள் பெலிஸ்தர் இஸ்ரவேலர் என்ன செய்யவில்லை. இப்படி பயந்து கிட்டத்தட்ட 30,000 பேர் மறிக்கும்படி யுத்தத்தில் தோற்று போனார்கள். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு தேவைக்காக, ஒரு வாழ்க்கைக்காக, இன்மைக்கு மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் நீங்கள் மாறக்கூடாது. ஒரு வெற்றிக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் மாறக்கூடாது. என்னதான் இருக்கோ இல்லையோ, இருந்தா சந்தோஷம், இல்லையென்றாலும் சந்தோஷம். தேவையை சந்தித்தாலும் சந்தோஷம், தேவையை சந்திக்காட்டியும் சந்தோஷமான கட்டாயம் நிச்சயமாய் தேவன் சூழ்நிலையில் ஜெயம் எடுக்க உதவி செய்வார். அவர் மறந்து விடுகிறதல்ல, ஆனால் இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று நானும் நீங்களும் தேடுகிறார். உனக்கு எதற்காக உபவாசம் இருக்கும்? உனக்கு அநேகர் உபவாசம் இருக்கிற நோக்கமே ஏதாவது ஒரு தேவை சந்திக்கப்பட வேண்டும். அநேக தேவ சமூகத்தில் வந்து வைக்கிற விண்ணப்பங்களை இப்ப பார்த்தாலும் தங்களுக்கு இந்த காரியங்களை செய்ய வேண்டும், இந்த காரியங்களை வாய்க்கப்பட வேண்டும், இதைத்தான் செய்ய. இப்பொழுது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருடைய உறவுக்கு விண்ணப்பம் வைக்க மாட்டார்கள். இன்னும் நான் அதிகமாய் ஆண்டவரை தேட வேண்டும், இன்னும் தேவ பிரசன்னத்தில் நான் இருக்கணும், இன்னும் ஆவியின் கனிகள் என்னில வெளிப்பட வேண்டும், இன்னும் நான் நன்மை செய்ய வேண்டும், இன்னும் கர்த்தரோடு உறவு கொள்ள வேண்டும், அந்த பிரசன்ஸுக்குள்ள நான் போக வேண்டும் என்ற விருப்பம் அநேகருக்கு என்ன செய்தார்? இல்லை. எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ செய்யும் எடுக்க நோக்கம் எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். இல்லாவிட்டால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார். ஆண்டவரை அறிந்த ஜனம்தான், தெரிவு செய்யப்பட்ட ஜனம்தான். உடன்படிக்கை பெட்டி இருந்தது அவர்களோடு, இருந்தும் தோல்வி. கடைசியா உடன்படிக்கை பெட்டியும் பிடிபட்டது. ஆகவே நானும் நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சொந்த வெச்சனாருடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிறோம், இதுவரை நடத்தி வந்த ஆண்டவரை பார்த்திருக்கிறோம். இன்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடாதபடி, ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்றபடி ஆண்டவரை தேடாதபடி, இல்ல ஆண்டவரே நான் உண்மை நேசிப்பேன், அந்த ரட்சிப்பே மேன்மை. எத்தனையோ பேருக்கு இல்லை, ஆனா என்னையும் உங்களுக்கு அவர் ரட்சித்து இருக்கிறார், நம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். இருக்குதோ இல்லையோ ஆண்டவரை உறுதியாக நானும் நீங்களும் பற்றுகிற பொழுது, அவருக்குரிய முதன்மையை கொடுக்கிற பொழுது, அன்றைக்கு வாழ்க்கை அந்த படகில் அன்றைக்கு சீசர்கள் சென்றிருந்த பொழுது படகு என்ன செய்யப்பட்டது? காற்றினால அடிபட்டு சீசர்கள் பயந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அவர் எழுப்பி வந்து காற்றையும் கடலையும் என்ன செய்த ஆண்டவர் அதட்டி அன்றைக்கு வாழ்க்கை படகில் அவர் இருந்தார். ஆனா சீசர்கள் தடுமாறினாங்க, பதறினாங்க, பயந்தாங்க. ஆனா இயேசு இருக்கிற பொழுது நிச்சயமாக சூழ்நிலைகளை மாற்றுவார். அவருக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிற பொழுது, அவரை இன்னும் நாங்கள் நெருங்குகிற பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த நோக்கம் என்ன நோக்கத்துக்காக நீங்க அழைக்கிறோம், அந்த நோக்கத்துல வருகிற பொழுது மிச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர்களுக்கு வாய்ப்பு பண்ணுவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசத்திற்கு நான் அசைக்கப்படுவேன். அவருடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது, பிள்ளைகள் விரோதமாய் எழுப்பினார்கள், அநேக துக்கங்கள் வந்தது, கசப்புகள் வந்தது, அநேக. ஆனாலும் என்ன செய்யலாம்? எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். அந்த நோக்கத்துக்காக தாவீது ஆண்டவரை தேடவில்லை, ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக தாவீது ஆண்டவரை நோக்கவில்லை. அவனுடைய நோக்கம் எப்பொழுது நான் என்னை முன்பதாக வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, அது உயர்வாய் இருந்தாலும் தாழ்வாய் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை எதுவுமே பிரிக்காது என்று நானும் நீங்களும் தீர்மானிக்கிற பொழுது, நினைக்கிற பொழுது சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயம் எடுக்க வைப்பார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இதை வாசிங்க, இன்னும் வாசித்த 1 சாமுவேல் 4வது அதிகாரம் அநேக சம்பவங்கள் இருக்கு. நீங்க இன்னும் வாசிக்கிற பொழுது இன்னும் அநேக காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் வெளிப்படுவார். ஆமென். ஆகவே தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய
வானம் திறந்த